ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டோட கஸ்டமர் ஒருத்தர் இமாலயன் எடுத்துகிட்டு வந்தார். என்னென்னா வண்டி சடனாக ஆஃப் ஆகிடும் சில டைம்லலாம். அதே மாதிரி வந்து ஸ்பீடாமீட்டர் கேபிள் ஓடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷெட்டில் விட்ருக்காரு. அவங்க வந்து ரெண்டு டோனர் பிளேட்டையும் ஸ்பீடாமீட்டர் கேபிள்ஸும் மாற்றிட்டாங்களாம். அதாவது ப்ராக்சிமிட்டி சென்சார் ஸ்பீடாமீட்டர் கேபிள் இதில் அதையும் மாற்றிட்டாங்க. இந்த ஆஃப் ஆகிறது வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லீனாங்கல் சென்சாரை வந்து பொசிஷனில் கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். அது அவங்க வந்து அந்த இடத்துல அந்த நட்டு உடஞ்சிட்ருக்கு. அதனால் அவங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சு மாட்டாங்க. அது பள்ளமேடெலாம் நம்ம ஏறும்போது கட் ஆகிடுது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு நட்டை அந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சு வெல்டு வச்சு அதை மாட்டி விட்டோம். அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த ஸ்பீடாமீட்ரு ஓடாத கம்ப்ளைண்ட்டு. அது வந்து ஓபிடி போட்டு நம்ம செக் பண்ணும்போது ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலு கம்யூனிகேஷன் எரர்னு வந்தது. சரி என்னடான்னு செக் பண்ணலாம், ஒயரிங் செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடலோட ஒயரிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். எல்லாம் மெயின் எர்த்து இந்த கண்டினியூட்டிலாம் பார்த்துருவோம். ப்ராக்சிமிட்டி சென்சாரோட கண்டினியூட்டி எல்லாமே பக்காவாக தான் இருந்தது. ஏபிஎஸ் மோட்ரு மாதிரி தான் டவுட்டாக இருந்தது. அதை கழட்டிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஏபிஎஸ் மோட்ரு இருந்தது. அந்த மோட்ரு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. செகண்ட் ஹேண்ட் குவாலிட்டி தான். அதை பண்ணிட்டோம், போட்டு பார்த்தோம், ஃபால்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பைக் ஜோக்.